வணக்கம் மக்களே. இன்றைக்கி மல்லி சீரியல் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லி தான் வீட்டை விட்டு போயிடுறால, கான்ட்ராக்ட் எனக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திமிரா விஜய்கிட்டேயும் போதும் பொண்ணு ரஞ்சிதா எல்லாருக்கிட்டையும் திமிரா பேசிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறா. உடனே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, போதும் பொண்ணு ரஞ்சிதாவும் விஜய்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை, கொஞ்சம் கூட என்னை வீட்டில் பெரிய மனுஷன் யாரும் மதிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவள் பாட்டுக்கு சண்டை போட்டு அவள் ஒரு சந்தோஷத்தில் ஜாலியாக இருக்கா. போதும் பொண்ணு ரஞ்சிதாவும் அவங்க ஒரு பக்கம் எப்படியாவது விஜய் ரஞ்சிதா மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெண்பா மல்லியை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுக்கிறா. ஐயோ மல்லியம்மா என்னை விட்டு போயிட்டாங்களே, நான் சொன்னதுனால தானே அந்த மாதிரி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லியம்மா என்கிட்ட பேச சொல்லுங்கப்பா, பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். நான் அந்த மாதிரி சொல்லலைன்னா அவங்க போயிருக்க மாட்டாங்க, மல்லியம்மா சாரி அப்படின்னு அவங்க நினச்சிட்டு சாரி சொல்லினே இருக்காங்க. இதெல்லாம் விஜய் ஒரு பக்கம் கேட்கவும், இன்னொரு பக்கம் போதும் பொண்ணு தான் நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன், அப்படி நான் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னா நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, மல்லியை இனிமேல் இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வர மாட்டேன் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. விஜய் அதை யோசிக்கிறதா இல்லை வெண்பா மல்லியை நினச்சி ஃபீல் பண்ணிட்டுக்கிறாள் அதை யோசிக்கதான் தெரியாமல் விஜய் ஒரே குழப்பத்தில் இருக்கார். ஆனால் வெண்பா நான் அம்மாட்ட பேசணும், மல்லி அம்மாட்ட பேசணும், நான் பேசினா மல்லி அம்மா வந்துடுவாங்கல்ல, ப்ளீஸ்ப்பா மல்லி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கொடுங்கப்பா அப்படின்னு வெண்பா கேட்குறா. மல்லிக்கு அவனும் கால் பண்ணுறான். ஆனால் ஃபோன் அவகிட்ட இல்லை. ஃபோன் யார் பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாபு பார்த்துட்றாரு ஃபோன் வர்றத. அவர் ஃபோன் வருது, அந்த ஃபோனை பார்த்து மல்லியை பார்த்து முறைக்கிறாரு. மல்லிக்கு என்னன்னே புரியல, யார் ஃபோன் பண்ணுறாங்கன்னு ஒன்றும் தெரியல. மல்லியும் வெண்பாவை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறா. வெண்பா என்ன பண்ணுறாளோ ஏது பண்ணுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு. பாபு தான் என்ன கண்டிஷன் போட்டார்ல, இனிமேல் உனக்கும் அந்த வீட்டுக்கும் எந்த உறவும் இல்லை, எந்த பந்தமும் இல்லை, இனிமேல் அவங்க கூட பேசணும்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுறாரு. மல்லியும் அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டேக்கிறா. ஒரு பக்கம் வெண்பா ரொம்ப மனசுடைஞ்சு ஐயோ என்னால் தான் மல்லியம்மா போயிட்டாங்களே அப்படின்னு அவள் ஒரு பக்கம் கஷ்டத்தில் இருக்கிறா. அவளுக்கு தான் இந்த கான்ட்ராக்ட் விஷயம்லாம் எதுவும் தெரியாதுல்ல, அது சின்ன குழந்தை வேறு, குழந்தைக்கு அம்மா இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. ஏதோ கோபத்தில் அப்போ அம்மா வேணான்னு சொல்லிடுச்சு, அதுக்காக எப்பயும்மா வேணான்னு சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி யோசிக்கிறாங்க. மல்லி யோசிக்கவும் விஜய் ஐயோ இப்படி அவசரப்பட்டு நம்ம மல்லியை அமுச்சிட்டோமே, மல்லியை அதட்ட பேசவும் தானே கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சுன்னா அவள் போயிட்டா, இப்போ வெண்பாவுக்கு ஒரு நல்ல அம்மாவை நான் எங்கே போய் யாரை போய் தேடுவேன், மல்லியை விட ஒரு நல்ல அம்மா கிடைக்கவே மாட்டாங்க அப்படின்னு இவனும் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறான். அதுவும் இல்லாத வெண்பா அப்பா மல்லி அம்மாவை நான் பார்க்கணும், மல்லி அம்மாட்ட நான் பேசணும், மல்லி அம்மாட்ட என்னை கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு வெண்பா ஒரு பக்கம் கதறிக்கிட்டே இருக்கா. எனக்கு மல்லி அம்மா வேணும், மல்லி அம்மா வேணும்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோ உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.